ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலேயும் பிரயோஜனம் உள்ளது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட தேவ பக்தியை குறித்து எழுதப்பட்டிருக்காம மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்தி மிகவும் முக்கியமானது. அந்த தேவ பக்தி நமக்கும் ஆசீர்வாதம், நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவ பக்தியை குறித்து நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் நமக்கும் அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். நாமும் தேவ பக்தியோடு கூட வாழும்போது நம்முடைய பிள்ளைகளும் தேவ பக்தியாக வாழ்வதற்கு அது ஏதுவாகும். இந்த வசனத்தில் கூட இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமாக தேவன் கூறிய ஒவ்வொரு காரியங்களும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தேவ பக்திக்கு அது மிக உதவியாக இருக்கும். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்கள், இன்னும் அன்பு, பொறுமை, தயவு எல்லாவற்றிலையும் நாம் அதிகமாக வளரும்போது நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் அதை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு குடும்பமாக சமுதாயத்தில் விளங்கும். இன்னும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ பக்திக்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேதத்தில் வாசிக்கும்போது அநேக தேவ பக்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக கொர்நேலியு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவரும் மிகவும் தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமாக வாழ்ந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் தேவ பக்தியோடு கூட யோபு மிகவும் தேவ பக்தியாக வாழ்ந்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது வேதத்தில் தேவ பக்தியாக வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் தேவ பக்தியோடு கூட வாழ்ந்து உங்களுடைய ஜீவனுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய பின்வரும் சந்ததியும் தேவ பக்தியில் வாழும்போது அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்னும் அநேக காரியங்களுக்கும் தேவ பக்தியோடு கூட நாம் இந்த பூமியில் வாழும்போது அநேகருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நாம் தேவ பக்தியாக வாழும்போது நம்மை சுற்றி உள்ளவர்களும் தேவ பக்தியை அறிந்து கொள்வார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள், நற்காரியங்களையும் நற்கிரியைகளையும் செய்து அவர்களும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த வசனத்தில் மேலே உள்ள வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்ப பிரயோஜனமான முயற்சிகளை இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அதிகமாக சரீர முயற்சிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய அந்த தேவ பக்தியை அநேகர் இழந்து அநேகர் பல சோதனைகளிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. சரீர முயற்சிகள் மட்டும் செய்கிற குடும்பங்கள் எல்லாம் இன்னும் தேவ பக்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் முயற்சி செய்தால் மிகவும் அது பிரயோஜனம் உள்ளதாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விளங்கும். ஏனென்றால் உங்களுடைய குடும்பங்கள் ஒருவேளை தேவ பக்தியில் குறைவுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் நீங்கள் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவ பக்தி உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எல்லாவற்றிற்கும் அது பிரயோஜனம் உள்ளது என்று வசனம் சொல்லியிருக்கிறது போல தேவ பக்தியோடு கூட வாழ்வோம், அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் சரீர முயற்சி எங்களுடைய வாழ்க்கையில் அது அற்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து தேவ பக்தியோடு கூட வாழ்ந்து அதிக ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மற்றவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமுள்ள அந்த தேவ பக்தியோடு கூட
வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தில் கொர்நேலி வாழ்ந்தது போல, யோபு வாழ்ந்தது போல, தாவீது வாழ்ந்தது போல நாங்களும் தேவ பக்தியோடு கூட வாழ்ந்து அதிக பிரயோஜனத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.